எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம டெக் ரிவ்யூ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் என்னடா இந்த டெக் ரிவ்யூ நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டிங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கான வீடியோ அதுக்கானது தாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் எனக்கு எப்படி வந்துச்சு, யார் மூலமாக எனக்கு வந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் August 29 அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு என் பிரதர் எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தான். இப்போ அந்த ப்ராடக்ட்டை தாங்க நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ணா நீங்கள் முதல் அந்த ப்ராடக்ட்டை தூக்கி போடுங்க. ஒரு நிமிஷம் தூக்கி போடாதீங்க. இருங்க. அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு. நான் கார்த்திக் சரண். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். டே பிரதர் இப்போ தூக்கி போடுறா. ஓகேங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ்லேருந்து வந்த ஒரு ப்ராடக்ட். கலர் ஃபிட் என் பிரதர் எனக்கு என் பர்த்டே கிஃப்டாக வாங்கி கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் ஜிபிஎஸ் ஸ்மார்ட் வாட்ச்லாம் போட்டிருக்காங்க. ஓகே, இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, உள்ளே இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திறந்தவொடனே அவங்க நாய்ஸுன்ற அந்த ஒரு சிம்பிள் பிராண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை எடுத்துருவோம். என்ன வெறும் காலி பெட்டி இருக்குது பிரதர், என்ன ஏமாற்றிட்டீங்க? ஐயோ ஒரு நிமிஷம் ப்ரோ. அப்படியா? சரி ஒரு நிமிஷம். ஓகேங்க, வாட்ச் நாங்கள் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். இது ரிவ்யூ செக்மெண்ட்டுன்னு தான் சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ நம்ம ரிவ்யூக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி தூக்கி உள்ளே வச்சிடுறோம். ஓகேங்க, இந்த வாட்ச் தான் என் அண்ணன் எனக்காக ப்ரெசென்ட் பண்ண ஒரு பர்த்டே கிஃப்ட். நாய்ஸ் கலர் ஃபிட் நேவ். நல்லா இருந்துச்சு பேர். இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. நேவுன்றது நேவிகேஷன் அப்படின்றத குறிக்குது. இப்போ நம்ம இதில் இருந்தே வந்துடலாம், ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இருக்குது, நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது. இந்த வாட்சில் வந்து 1.4 இன்ச் கலர் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குங்க. இந்த வைப்ரண்ட்டை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இல்லைனா பிரைட்னஸ் அப்படின்னு இருக்குது. அந்த பிரைட்னஸில் போய் நம்ம இப்படி கூட்டலாம், கம்மி பண்ணலாம். நம்ம எப்போவுமே மீடியமான பிரைட்னஸில் தான் பார்க்குறோம், ஏன்னா கண் வலி வந்துடும். இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320x320 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டரிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சில் நம்ம வால்பேப்பர், அதாவது நம்ம முகத்தையோ இல்லை நம்மளுக்கு பிடிச்ச செனாரியோவையோ நம்ம ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து அதை நம்ம எடிட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா, இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்கச்சக்கமாக எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாங்க. என் கையில் இருக்கிறது ஒரு க்ரீன் கலர் வேரியண்ட்டுங்க. இதில் 6 ஆக்சிஸ் ஆக்சலோமீட்டர் இருக்குது. இந்த வாட்சில் IP68 வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. முக்கியமான நோட்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 10 விதமான ஸ்போர்ட்ஸ் மோடு இருக்குங்க. அந்த 10 விதமான ஸ்போர்ட்ஸ் மோடையும் நாங்கள் பின்னாடி டிஸ்பிளே பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. இந்த வாட்சில் ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர், வேக்கப் ரிமைண்டர், ஸ்லீப்பிங் ரிமைண்டர், அப்புறம் கொஞ்சம் நேரம் நகரலனா அதுக்கு ஒரு ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி நிறைய ரிமைண்டர் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் ரிமைண்டரை செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வாட்ச் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இந்த வாட்சை நான் என் டே டு டே லைஃப்பை யூஸ் பண்ணுறேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாப்பில் இருந்தே வருவோம். ஸ்டாப் வந்து நல்லா கிளாசிக்காக சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ரொம்ப மடங்குற மாதிரியும் இல்லை. ஆனால் இதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ஸ்லீப் ட்ராக் பண்ணும்போது மட்டும் இந்த பேண்ட் வந்து இந்த லாக்கை விட்டால் வந்து வெளியே வருது. அதுதான் எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக தெரியுது. இதோட பேட்டரி லைஃப் அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஒரு 4 நாள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் இதில் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனை டிசேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லை ரிமைண்டர் எல்லாமே டிசேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த வாட்சோட பேட்டரி லைஃப் கேட்டால் ஷாக் ஆயிடுவீங்க. 30 நாள் வரும். அதாவது ஒரு மாதம் வரையும் இதோட பேட்டரி லைஃப் நல்லா நீடிக்கும். இதை நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இதை நான் 30 நாள் வரையும் சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த வாட்சை நான் ஒரு 3 நாள் முன்னாடி, அதாவது ஒரு 3 டேஸ் இருக்குங்க. அப்போ நல்ல ஒரு மழை பெஞ்சிச்சு. நாங்கள் மாடியில் போய் கூட நனைஞ்சோம். அப்போ இந்த வாட்சுக்கு ஒன்றுமே ஆகலை. அதே மாதிரி இப்போ வரையும் இந்த வாட்சில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை நாங்கள் டப்புலையும் முக்கிய எடுத்தாச்சு, அப்போயும் ஒன்றும் ஆகலை. நான் இந்த வாட்சை ஸ்பெஷலாக எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்லீப் ட்ராக்கிங், அப்புறம் வாக் ட்ராக் பண்ணுறதுக்கு, முக்கியமாக என்னோட ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணுறது. இந்த வாட்சில் ஹார்ட் ரேட் மானிட்டர் நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்கலாம். அதாவது அக்யூரேட்டாக இருக்கா இல்லை வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த வாட்ச் வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவே காமிக்குது. நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், எப்படி பார்த்தோம் இந்த வாட்சில் ஹார்ட் ரேட் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு. இதில் வந்து கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்குது. ஏன்னா நான் இந்த வாட்சையும் MI Band 4ஐயும் வச்சு டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். ரெண்டு இதுலேயும் ஒரே மாதிரி தான் காமிச்சிச்சு. இந்த வாட்சில் ஸ்ட்ரெஸ் மானிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது இந்த வாட்சில் வந்து ஒரு நிமிஷம் இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இங்கே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். கமான். இந்த வாட்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீத் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து உங்களை ஸ்ட்ரெஸ் மானிட்டர் பண்ணும். அதாவது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அவங்க சொல்லும் போது நீங்கள் மூச்சை இழுத்து விடணும், அப்புறம் எக்ஸேல் பண்ணி இன்ஹேல் பண்ணணும்.
இதனால உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப கம்மியாக சான்ஸ் இருக்குது. முக்கியமாக அந்த ஸ்ட்ரெஸ் மானிட்டர் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதே மாதிரி ஐ ஃபெல்ட் வெரி ரிலாக்ஸ்டு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்சில் தான் ரிமைண்டர் செட் பண்ணணும் அப்படின்னு இல்லை, ரிமைண்டருக்குன்னு தனியாக ஒரு ஆப்ஷன் வாட்சிலே கொடுத்துருக்கான், ஸ்லீப்புக்கு கொடுத்துருக்கான், அப்புறம் செட்டிங்ஸ், மியூசிக் கூட நீங்கள் மாற்றலாம், ப்ளே பாஸ் பண்ணலாம், அப்புறம் மாற்றலாம். முக்கியமாக இதுக்குரிய ஆப்பை நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி அதோட சிங்க் பண்ணிட்டீங்கன்னா வாட்சு தாறுமாறான காம்போ. நீங்கள் இப்போ ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க, அந்த ஆக்டிவிட்டியை ஃபோனில் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, அதுக்கும் தனியாக ஆப்ஷன் இருக்குங்க. இதில் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த வாட்ச் ரொம்பவே பிடிச்சிருக்கு பர்சனலாக. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல வேண்டியது இருக்குது. பிரதர் நீங்கள் தூக்கி போடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இது கொஞ்சம் சார்ஜர், இது ஒரு 1/2 மீட்டர் இருக்கும். ஓகே, இது ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள். நீங்கள் இந்த வாட்ச் எப்படி அவுக்கணும் அப்படின்ற பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் பாட்டுக்கு இப்படி வச்சிங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இப்போ இதில் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டைம் காமிக்கும், அதே மாதிரி டேட் அப்புறம் டே எல்லாமே காமிக்கும். அதனால இதில் அவ்வளோ பிரச்சனை இல்லை. இது MI Band 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தலைவலி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்டாப்பை கலட்டி அந்த மாடியூலை எடுத்து நீங்கள் சார்ஜ் போடுறதுக்குலாம் அப்பா இந்த ஸ்டாப் எப்பப்பா பிஞ்சு போகும் அப்படின்ற நிலைமைக்கு நம்ம ஆளாயிருவோம். ஆனால் இதில் அந்த பிரச்சனை கிடையவே கிடையாது. சரி ஃப்ரெண்ட்ஸு, நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். என்னாச்சு? அப்படியா? என்ன வாட்ச்னே சொல்லலை. இந்த நாய்ஸ் வாட்சோட எங்கள் அண்ணன் இப்போ சொன்ன அந்த சீக்ரெட் வாட்சை கம்பேர் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அண்டு சைனிங் ஆஃப் கார்த்திக் ஷரன். இருடா 64 ஸ்பாட் மோடா? என்ன சொல்கிறீங்க? ரொம்ப தண்ணியில் இதாச்சு. ஆனால் இப்போ அதுக்குரிய எதுவுமே இல்லை, ஆகலை. கசப்பாக இருக்குது.